ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி சோம்பு கீரை வச்சு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் சோம்பு கீரை தேவைப்படுங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோங்க. இதுக்கு ஒரு பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி, அடுத்து சோம்பு கீரை, அடுத்து இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சது, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடலை மாவு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு போண்டா மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டாச்சுங்க. இப்போ போண்டா பக்குவத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எடுத்து கிள்ளி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. போட்டோன்னே உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். சோம்பு கீரையில் செஞ்ச போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். Thanks for watching.